ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெக் பீஸ் ஃப்ரையு. நாங்கள் வீட்டில் சண்டே சும்மா இருந்தபோது சரி ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க அம்மா லெக் பீஸ் வாங்கினாங்க. நாங்கள் போனதும் சரி அவள் சீக்கிரமாக அந்த லெக் பீஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டு நல்லா கழுகிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் தான் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போடுறேன். ஃபஸ்ட்டே 2-3-4 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவள் சீக்கிரமாக அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்குது. அவள் பாரு மெதுவாக வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரமாக வாஷ் பண்ணால் தானே சீக்கிரமாக சாப்பிட முடியும். அவள் பாரு மெதுவாக தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க, அப்புறமா சீக்கிரம் நாங்கள் கிளம்பணும், அதுக்கோசரம் சீக்கிரம் செய்யணும்னு சொன்னாங்க. அதனால சீக்கிரம் வாஷ் பண்ண சொல்கிறதுக்கு அவள் ஒவ்வொரு இதுவும் மெதுவாக எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குங்க. சரி போதும் நீ அப்படியே மெதுவாக செஞ்சது போதும், சீக்கிரமாக கழுகி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டு பசங்க எல்லாம் நிறைய வந்தாங்க. நாங்கள் வந்ததும் அவங்களும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த லெக் பீஸை சாப்பிட போகிறாங்க. இவன் கழுகுன்னு பார்த்தாலே இப்போ ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனாலும் ஞானும் சொல்லிகிட்டே இருந்துச்சு சீக்கிரமாக கழுகி எடுத்துகிட்டு வா, சீக்கிரமாக கழுகிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. அவள் வீடியோக்கோசரம் மெதுவாக செஞ்சிட்ருக்குங்க. அப்புறமா சொன்னதும் ஒரு குண்டை எடுத்து கழுகி எடுத்துகிட்டு குண்டாயில் கழுகி நீட்டாக கொண்டு வச்சுட்டேன். அப்புறமா அதுக்குள்ளே சேர்த்துறதுக்கு மசாலையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அது இந்த கடலை மாவு, அப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் குருமிளகா, எல்லாமே உப்பு, எல்லாமே தூள் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் தண்ணியில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அவள் மிக்ஸ் பண்ண இன்றைக்கி முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க அம்மாக்கிட்ட கொடுக்க சொன்னேன். ஆனால் பாரு அவளே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருந்துட்டு அப்படியே செஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. சீக்கிரமாக செஞ்சுருக்கேன். ஆனால் வீடியோக்கோசரம் அவள் ஒவ்வொரு இதுவும் லேட் பண்ணிகிட்டே இருக்குது. போக போக டைம் ஆக எனக்கு பார்க்க பசி எடுத்துகிட்டே இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க அம்மா எல்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு தருவாங்களா? பாருங்கள், அவள் சீக்கிரமாக மசாலா எல்லாம் தேய்ச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் இனி ஒரு பாத்திரத்தில் எடுத்து இனி நல்லா மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பசி தூண்டிகிட்டே இருந்துச்சு. சரி போதுண்டி மிக்ஸ் பண்ணியது இப்படின்னு சொன்னது. இன்னும் கொஞ்சம் மசாலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் கொஞ்சம் அந்த மசாலா பவுட்ரு போட்டு இன்னும் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனாலே எங்களுக்கு அவசரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குது. அவள் ஃபஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு டேஸ்டியாக செஞ்சு தரேன்னா வேறு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் அவள் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் எல்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஃப்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லெக் பீஸுடைய அந்த காலெல்லாம் இருந்துச்சு, அப்புறம் அந்த லிவர் எல்லாம் இருந்துச்சு. அது ஒரு 2-3 வாட்டி தண்ணிக்குள்ளே வாஷ் பண்ணி அதுவும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அந்த மசாலா, அந்த கடலை மாவு, அந்த பவுட்ரு இருக்குதுல்ல, அது அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அது ஒரு 10 நிமிஷம் வச்சுருவேன், தனியாக வச்சுருவேன். அதுவும் நல்லா பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் அதுவும் எடுத்து அப்படியே மசாலா தேய்ச்சி வச்சுருக்காங்க அவள். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் வீட்டெல்லாம் போனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியெல்லாம் சாப்பிட்டா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா மசாலா அதுக்குள்ளேயும் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். அந்த பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மிளகாத்தூள் அந்த இதெல்லாம் நல்லா அதுக்குள்ளே சேர்றதுக்கோசரம் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க.
நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. போதும் போதும்னு சொன்னால் அவள் அது கேட்க மாட்டேன். அதனால் அந்த மசாலா தூளை எடுத்து மாற்றிட்டேன். இனியும் மசாலா தூளை கிட்டே வச்சுருந்தா அவள் மறுபடியும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த லெக் பீஸ் மட்டும் இவள் எண்ணெயில் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்ம மட்டும்தானே சாப்பிட்ற, சீக்கிரமாக செய்யன்னு சொன்னால் அவள் கேட்கவும் மாட்டேங்குது. அப்புறம்தான் அங்கே வந்து ஒரு பெட்டில் வந்து அவங்க நாய்க்குட்டி வந்து படுத்துட்டான். அவனும் வேறு வெயிட்டிங்கில் இருக்குது சாப்பிட்றதுக்கு அவசரம். அவனுக்கு வந்து ஸ்மெல்லு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்துட்டு அவனும் இருக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அம்மா வந்து அடுப்பில் வந்து குண்டா வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் அந்த லெக் பீஸ் நம்ம வச்சது அது வந்து அதுக்குள்ளே போட்டுட்டேங்க. இந்த வீடியோ பார்த்தா அவங்க நீங்கள் லைக் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எண்ணெயில் பாருங்கள் அப்படியே லெக் பீஸ் எல்லாம் நல்லா பொரித்து எடுத்துகிட்ருக்காங்க. மசாலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ஈஸியாக செய்கிறதுக்கு அவசரம் தாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பொடி மசாலையெல்லாம் சேர்த்து பண்ணது. இல்லாட்டி வந்து அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா செஞ்சுருந்தோம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் ஈஸியாக நாங்கள் போகிற டைம் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி வந்து மசாலா அவங்களே செஞ்சு சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா பொரித்து எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்தியா அம்மா சீக்கிரமாக பொரித்து சீக்கிரம் முன்னே தட்டி வச்சு காமிச்சிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சா நீங்களும் வந்து லைக் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.